வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். நிறைய மிஸ்ட்ரீஸை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ், ஆகாய பதிவேடுகள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல நம்ம சேனல்ல நான் பேசியிருக்கேன். ஆனா பொதுவா இந்த ஜோசியம், ஜாதகம் இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைகள் அப்படிங்கறதா என்னுடைய பார்வையாகவும் இருந்தது. என்னுடைய யங் ஏஜ்லயும் சரி, எங்க வீட்டுல இருந்த ஒரு சூழல்ல நான் அதெல்லாம் வெறுக்கவே செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஜோசியம் ஜாதகத்தில் நம்பக்கூடிய ஒரு ஃபேமிலில இருந்து வந்தவன் தான் நானும். ஆனா எனக்கு வந்து அதுல முரண்பாடுகள் இருக்கு. அதாவது முரண்பாடுகள் இந்த சென்ஸ் லைக் நாம நாம as we see now, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய உலகம் அப்படிங்கிறது ரொம்பவே டிஜிட்டலைஸ்டா மாடர்னா இருக்கிறதா நாம நினைக்கிறோம் இல்லையா? ஏன்னா இட்ஸ் ஆல் டியூ டு கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். இன்னைக்கு சொல்ல போனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஏஜிஐ, ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். அதாவது நம்ம சிட்டி ரோபோக்கு ஃபீலிங்ஸ் வந்த மாதிரி நம்மள ஆளக்கூடிய செயற்கை நுண்ணறிவுக்கு ஒரு காலத்துல கான்சியஸ்னஸே வந்துடும், இன்னொரு 30-40 வருஷத்துல. அப்போ இப்ப இருக்கிற உலகத்துக்கும் அதுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும்லாம் சொல்லி ப்ரெடிக்ஷன்லாம் இந்த டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட்லாம் சொல்றாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே ஏற்கனவே இப்ப நம்ம ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றது ஒரு ஏஐ யூஸ் பண்ணி, இப்போ ஜெமினி ஏஐ, சாட் ஜிபிடி நிறைய வந்துருச்சு இல்லையா? ஸோ இதை யூஸ் பண்ணி ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றது ஒரு மாடல் அப்படின்னா, அந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு இந்த அஸ்ட்ராலஜி, அதாவது ஜோதிடம், பிளானட்ஸை வச்சு, பிளானட்டரி மூவ்மெண்ட்ஸை வச்சு நம்மளுடைய லைஃப், நான் ஹியூமன்ஸை பத்தி மட்டும் சொல்லல, எல்லா ஸ்பீஷீஸும் எல்லா ஈவெண்ட்ஸையும் கூட கணிக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சயின்ஸ்னும் கூட, நம்ம மேத்தமேட்டிக்ஸ்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் போய், அதாவது எப்படின்னா இதுல ஒரு 20-40% உண்மை இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ரிமைனிங் எல்லாமே மித்து. ஏன்னா அதுல நம்பிக்கை இல்லாதவங்களும் இருக்காங்க நம்மள மாதிரி. ஆனா இது ஒரு அறிவியல் கண் கொண்டு பார்க்கும்பொழுது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இப்போ அதுல ஒரு சின்ன செக்மெண்ட் வந்து நாடி ஜோதிடம். இப்ப நான் கடலூர்ல இருக்கிறேன். இந்த கடலூர்ல ஆரம்பிச்சு திருவாரூர் வரைக்கும் கிட்டத்தட்ட அன்றைக்கு சோழ சாம்ராஜ்யமா இருந்த பகுதிகள். கடலூர்லாம் நடுநாடுன்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து சோழ அந்த இங்கே நீங்க அந்த ஈகோ சிஸ்டத்தை பார்க்கலாம். இப்ப எங்க ஊர்ல நம்ம இந்த நடுநாடு, தொண்டை மண்டலம்ங்கிற வந்து கல்ச்சர் இருக்குது. ஆனா சிதம்பரம் அங்கிருந்து ஆரம்பிச்சு போனீங்கன்னா நீங்க சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், குடந்தை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருவாரூர் வரைக்குமே அந்த சோழர்களுடைய அந்த இம்பாக்ட் இருக்கும். இந்த சோழம்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீலிங் இருக்கும், சோழ நாடுங்கிறது. இது எதுக்குப்பா இப்ப இங்க சொல்ற? அந்த பகுதிகளில் நாடி ஜோதிடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் நாடி ஜோதிடம்னா வைத்தீஸ்வரன் கோயில். இப்ப நானுமே இதெல்லாம் வந்து நம்பினது கிடையாது. என்னுடைய சின்ன வயசுல எங்க அப்பா எல்லாம் போய் அங்க பார்த்து என்னுடைய பாஸ்ட் லைஃப், அவருடைய பாஸ்ட் லைஃப், இப்போ வந்து நான் ஒரு பையனா இருக்கேன் இல்லையா, அவர் எனக்கு பையனா இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல இருந்தாருன்னா ஏதோ ஒரு கதை அவங்க இஷ்டத்துக்கு உருட்டி இருக்காங்க அங்க. நான் இப்படிதான் சொல்வேன், ஏன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்காத வரைக்கும். ஆனா இந்த நாடி ஜோசியம் சம்பந்தப்பட்ட ரிசர்ச்சஸ்ல ரீசன்ட் டைமா நாடி அப்படிங்கிற அந்த விஷயத்தை பத்தி அது எப்படி சொல்றாங்க, ஹவு டு அக்சஸ் சம்படிஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன். இப்ப நான் இருக்கேன்னா என்னுடைய பேர் என்ன, இப்ப கிருஷ்ணராஜ் அப்படின்னா இந்த கடவுளுடைய பேர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளூ. இல்ல இந்த கடவுளுடைய தன்மை கொண்ட ஒருத்தர் இந்த ஊர்ல இந்த வேலை செய்யற, இப்போ என்னுடைய இதை போய் பார்க்கும் பொழுது இவர் வந்து மருத்துவம் சார்ந்த தொழில் செய்வார், இல்ல மருத்துவம் சார்ந்த படிப்பு படிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ நான் வந்து ரொம்ப சின்ன பையனா இருந்தப்போ. ஸோ அப்போ இன்னைக்கு நான் பயோமெடிக்கல் இன்ஜினியரா இருக்கேன், மெடிக்கல் கோடிங் ட்ரைனரா இருக்கேன், என்னுடைய பிசினஸாவே மெடிக்கல் ஃபீல்டு தான் இருக்கு. அப்படிங்கும்போது அது ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஆனா இது வந்து எனக்கு அப்ப சொல்லப்படலை, அந்த ஏஜ்ல எனக்கு சொல்லப்படலை நீங்க மெடிக்கல் ஃபீல்டில் தான் போவேன்னு. நம்ம இன்னைக்கு ஆனதுக்கு அப்புறமா கேட்கும்பொழுது, தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் இந்த விஷயங்கள் வெளியே வரும்போது ஆச்சரியம். தட் வாஸ் தி கியூரியாசிட்டி தட் கிரியேட்டட் ஆர் தட் கிண்டல்ட் த கியூரியாசிட்டின்னு சொல்லுவேன். அதில் பார்க்கும்பொழுது பைனரி கோட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டருடைய லாங்குவேஜுங்கிறதே பைனரி. சிம்பிளாக சொல்லணும்னா, நான் பெரிய டெக்கிலாம் கிடையாது, நான் பயாலஜிஸ்ட் தான். இருந்தாலும் என்னுடைய புரிதலை நான் சொல்கிறேன். ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட தொடர்பு கொள்ளக்கூடிய மொழியோங்கிறது பைனரி சிஸ்டம், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இதை இந்தியாவில், ஏன்ஷியன்ட் இந்தியாவில், ஏன்ஷியன்ட் சைனாவில், ரோமெல்லாம் விட பழைய நாகரிகம் நம்மளுக்கு. சைனாலையும் இது இருக்கு. சைனால இன் யான், அதாவது ஒரு ஆன் ஆஃப், இதை இருமைத்தன்மைன்னு சொல்றோம் இங்க. இப்போ இது வந்து சிவலிங்கம்லாம் இருக்குல்ல, சிவலிங்கத்தினுடைய அந்த ஷேப் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், அந்த பேஸ் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்.
வெளிப்படையாக சொல்லுவோமே பீனஸ் அண்ட் வெஜைனா. ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக தான் பேசும். இதில் மதத்தை கலக்க தேவையில்லை. நமக்கு எந்த மதத்துக்கு எதிராகவும் பேச வேண்டிய அவசியமோ இதுவே தேவையில்லை, கிடையாது. வெறுப்புலாம் கிடையாது. எல்லா மதமும் ஒன்று தான். எல்லா மதமும் நல்லதுன்னா நல்லதுன்னு எடுத்துக்கலாம், எல்லா மதமும் கெட்டதுன்னா கெட்டதுன்னு எடுத்துக்கலாம். அப்படிதான். ஸோ அந்த தன்மை இன்யான்னு சைனாவில் சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து இருமை தன்மை, அதை தான் சிவலிங்கம்னு கொண்டாடுறாங்க, கும்பிடுறாங்க. கிறிஸ்டியானிட்டியில் இல்லை யூரோப்பில் இருக்கக்கூடிய ஜுடாயிஸ்டிக் லாங்குவேஜஸில் கூட இதெல்லாம் இருக்குதுன்னா சொல்கிறாங்க. மக்கா மதினா போன்ற இடங்களில் கூட லிங்கத்தை தான் வழிபடுறதெல்லாம் சொல்கிறாங்க. பட் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது அந்த இருமைத்தன்மைங்கிறது ஃபிலாசபிக்கலாக, ரிலீஜியஸாக, ஸ்பிரிச்சுவலாக மட்டும் அவங்க சொல்லலை. மேத்தமேட்டிக்ஸில் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் பின்கலா, PINGALA, பின்கலா அப்படின்னு ஒரு வகையான ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அதில் சந்தசூத்திரம் அப்படிங்கிற ஒரு CHANDASUTHRAM இந்த நூலில் they are talking about ancient mathematics which used binary codes. இது வந்து 17ஆம் நூற்றாண்டில் ஒரு மேற்கத்திய நபரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டிவைஸ், இந்த அபாக்கஸ். அதை கண்டுபிடிச்ச பிளேஸ் பாஸ்கல். அதுலேருந்து வந்த பைனரி டெவலப்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 60s, ஏர்லி 60s அண்ட் லேட் 70s வந்து கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி எனக்கு தெரியல சரியா 6th 7th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன், மொபைல்ஸ் உட்பட. அந்த பேட்டர்னில் தான் நம்ம படிச்சிருக்கோம். அப்படிதான் நமக்கு இந்த பைனரி விஷயங்கள் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பைனரி கோட்ஸை யூஸ் பண்ணி தான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு இந்த புக்ஸில் கிட்டத்தட்ட இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப சான்ஸ்கிரிட்டைஸ்டாக இருக்கிறதுனால நான் அதை எப்படி சொல்கிறது, இந்த நாடின்னு நம்ம பார்க்கும்பொழுது நம்ம தமிழ்நாட்டில் சித்தர்கள் தான் இந்த நாடிக்கான இனிஷியேட்டர்ஸ். எஸ்பெஷலி அகத்தியர் முதன்மை சித்தர், இஸ் அ ஹெட் ஆஃப் ஆல் த சித்தர்ஸ். ஸோ அவருடைய இன்னைக்கும் நீங்கள் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அகத்தியர் நாடி ஜோதிடம், அகத்தியர் நாடி, வேற போகர் நாடி ஜோதிடம்னோ இல்லை மற்ற கோரக்கர் நாடி ஜோதிடம்னோ பார்க்கறது ரொம்ப ரேர் தான். அகத்தியர் நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது தான் ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ இது காரணம் ஹீ ப்ரெடிக்டட் சம்திங். அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதை மதத்தோடவோ மூட நம்பிக்கையோடோ லிங்க் பண்ணணுங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது கிடையாது கிடையாது. எப்படியா ஒருத்தர் வந்து நம்மள மாதிரி சித்தன்றவன் கடவுள் கிடையாது, மேலேருந்து இறங்கி வந்தவர்லாம் கிடையாது. நம்மள மாதிரி வாழ்ந்த ஒரு மனுஷனை ஹீ அட்டைன் சம் என்லைட்மெண்ட். ஸோ அப்போ அப்படி இருக்கிற ஒருத்தர் எப்படி இதை சொல்ல முடியும், எப்படி இதை அட்டைன் பண்ணுறாரு அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு குழப்புது. ஸோ இந்த பைனரி கோட் சிஸ்டத்தை வேற ஒரு நூல் பின்கலா அப்படிங்கிற நூலில் பின்கலாங்கிற அந்த ரைட்டிங்கில் சந்த சூத்திரம் அப்படிங்கிற அந்த புக்கில் பைனரி கோட் சிஸ்டத்தை சொல்லியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி தான் ஒரு தனிநபர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸையும் பிரபஞ்சத்தன்மையையும். ஸோ நம்ம இந்த ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கெல்லாம் நான் சொல்கிறேன்ப்பா, எனக்கு வந்து ஜோசியத்தில் நம்பிக்கை முழுசா இல்லை. ஆனால் அந்த பிரபஞ்சத்தோட அதை கனெக்ட் பண்ணுறாங்கல்ல. இப்போ கிருஷ்ணராஜ்னா மேலே இல்லை பூமிக்கு வெளியே இருக்கக்கூடிய வேற ஒரு பிளானட்டரி மூமெண்ட்னால நம்ம லைஃப்பில் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இப்போ பிக் பேங்குங்கிறது ஒரு பெரு வெடிப்பு. அப்போ ஏற்பட்ட அந்த காஸ்மிக் ஒரு வைப்ரேஷன்ஸ். இப்போ நான் இருக்கேன், இந்த லைட்டை நான் மறைக்கிறேன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு இப்படி மறைக்கிறேன்ல, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு என் முகத்தில் ஷேட் படுதுல, இந்த ஷேட்னால என்னுடைய ஸ்கின்லேயோ என்னுடைய செல்ஸ்லேயோ சில சேஞ்சஸ், எல்லா செல்ஸ்க்கும் சன்லைட்டோ லைட்டோ தேவைப்படும், சில சேஞ்சஸ் ஏற்படுதுல. இந்த மாதிரி ஒரு இம்பேக்டாக தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஒரு பிளானட், இப்போ செவ்வாய் இங்கே போகிறான், புதன் அங்கே போகிறான், சனி இப்படி பண்ணுறான், அது இதுன்னு சொல்லுவாங்கல்ல ஜோசியத்தில். நம்ம கிண்டல் பண்ணலைங்க, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கிண்டல்லாம் பண்ணல, எல்லார் வாழ்க்கையிலும் அது விளையாடிக்கிட்டு தான் இருக்குது. பட் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ற அந்த கியூரியாசிட்டியை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நான் மறைக்கும் போது ஒரு லைட் மறையுது இல்லையா, அதனால எனக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குல்ல. இப்படி தான் நம்ம வாழ்க்கையிலும் பின்னி பிணையப்பட்டிருக்கா. நாம இன்னைக்கு மல்டி செல்லுலர் ஆர்கானிசமாக இருக்கும், மனிதன் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும், மேமல்ஸாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு உயிர் தான். ஒரு காஸ்மிக் சூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், ஒரு ஒற்றை செல் உயிரியில் இருந்து நம்ம வளர்ந்து 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 எவல்யூஷன் நடந்து பரிணாம வளர்ச்சியில் மனுஷனாக வந்திருக்கோம். ஸோ இது எல்லாமே ப்ரீ டிஸ்டைன்ட் ஆர் ப்ரீ ரிட்டன். இட்ஸ் ஆல் ஸ்டோர்ட் இன்சைட் அ லைப்ரரி. ஒரு ஒரு ரிச்சுவலா அது ஆகாயத்தில் இருக்கிறதுனால ஆகாசிக் ரெக்கார்ட். இதை வந்து அம்பல கால கடிகைன்னு சித்தர்கள் சொல்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணும்போது அது எங்க போய் முடியுங்கிறது தெரியல. ரொம்ப மைண்ட் ப்ளோவிங்காயும் ரொம்பவே புதுசாகும். ஏன்னா இது ரீசெண்டாக தான் நான் பார்த்தேன். பைனரி சிஸ்டம்ங்கிறது இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கணினிகளுடைய உயிர் நாடின்னு சொல்லலாம். அதை யூஸ் பண்ணி தான் ஏதோ ஒரு ஆக்சஸ் பண்ணுறாங்கங்கிறது மிஸ்ட்ரியாக இருக்குது, ரொம்பவே மிஸ்ட்ரியாக இருக்குது. அண்ட் டு எண்ட் திஸ் வீடியோ, ஒரு ஜப்பானீஸ் படத்தில் த டிடெக்டிவ்
டிஸ்அப்பியர்ட் நினைக்கிறேன், அதை பார்த்து கூட நான் கொடுக்குறேன். ஒரு ஜப்பானீஸ் படத்துல கூட தமிழ்நாட்டை சேர்ந்து இந்த நாடி அஸ்ட்ராலஜி பத்தி பேசி ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றாங்க. அந்த அது பேரல் ரியல்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, ஒரே நேரத்துல தான் பாஸ்ட் ப்ரெசென்ட். நம்ம ஊர்ல கூட சொல்லுவாங்கல்லப்பா, இதை முக்காலமும் உணர்றதுன்னு சொல்லுவோம், பாஸ்ட் ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லது. சாகர நாள் தெரிஞ்சிச்சுன்னா வாழற நாள் நரகமாயிரும். ஸோ ஃபிலோசாபிக்கலா பேசாத, சொல்ல வந்த விஷயத்த மட்டும் சொல்லு அப்படின்னா, there is a strong connection between binary codes and Akashic records and this நாடி. முடிஞ்சா என்னைக்காவது ஒரு நாள் வைத்தீஸ்வரன் கோயில் இங்கேருந்து ரொம்ப கிட்ட தான், இங்கேருந்து ஒரு 1.5 hours 2 hours ட்ராவல் தான். ஸோ போய் அங்கே உண்மையிலே நிறைய ஃபேக் பீப்புள் இருப்பாங்க, இந்த பிஸ்னஸாக பார்க்குறவங்க இருக்காங்க, அங்கே உண்மையிலேயே அதை பற்றின ஏதாவது தகவல்கள் திரட்ட முடியுதாங்கிறதையும் நான் ட்ரை பண்ணுறேன். இன்னொரு புதிய சிந்தனையை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சூழட்டும்.